ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ குர்த்தா தமிழில் பார்த்துருப்பீங்க. அந்த குர்த்தா கட்டிங் பார்க்கலாம். இப்போ ஃபேப்ரிக் 4 ஃபோல்டாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த குர்த்தாவை பாருங்கள். இந்த குர்த்தா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இது கோட் காலர் குர்த்தா. இந்த குர்த்தா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வேணுன்றவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு ஃபேப்ரிக் பட்டன்ஸ் எல்லாமும் நாமளே ரெடி பண்ணது தான். இதே கிளாத்தில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குர்த்தாலேருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஹைட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். ஹைட் 43 இன்ச் இருக்குது. இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஹைட்டு 43. இப்போ செஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டிச்சிங் லைன் இந்த இடம் இருக்குது. இங்கே 2 லைனுக்கும் கரெக்டாக எடுத்துப்போம். 19 இருக்குது. 19 ஆஃப் பண்ணிப்போம். இப்போ வேஸ்ட் சைஸு பேக் பார்ட்டில் டாட் பிடிச்சிருப்போம். அந்த டாட்டோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். சிக்ஸ்டீன் இன்ச் இருக்கா, 1 இன்ச்சு நம்ம அதை 16 இன்ச்சை நம்ம ஆஃப் பண்ணி 1 இன்ச்சு டாட்டுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிடலாம். இப்போ ஹிப் லைனு இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங்லேருந்து சைட் கட் அது வரையும் பார்த்தோம்னா 20 இன்ச் இருக்குது. அது நம்ம ஆஃப் பண்ணி 10 எழுதிக்கலாம். இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம டிசைன் வைக்கிறோம் இல்லையா, அதனால் அது அப்புறமா கட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஃபேப்ரிக் போட்டுட்டு நமக்கு எவ்வளவு ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம் ஹைட் வைஸ். இப்போ பேக் பார்ட் மட்டும் சுருக்கம் இல்லாமல் லே பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்ட்ரு 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் 7.5 மார்க் பண்ணுறேன். மேலே நம்ம 7 இன்ச் வச்சோம் இல்லையா, இங்கேயும் கீழேயும் 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த லைன்லேருந்து வேஸ்ட்டுக்கு 7 இன்ச் மார்க் பண்ணிப்போம். அங்கேருந்து கீழே மறுபடியும் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஹைட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க வேண்டியது இருக்கும் ஹிப் லைனு. அது அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்தது. இப்போ செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். 9.5 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிடலாம். இப்போ 9 இன்ச் வச்சுட்டு 1/2 இன்ச்சு 9.5 வச்சுட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நான் அந்த 9.5ல் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மேலே 4 இன்ச்சு கீழே 4 இன்ச்சு, பின்ன சைடில் நம்ம சேம் அதே அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு டாட் நேராக இருக்கும், கிராஸ் ஆகாமல். இப்போ டாட்டோட அகலம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா, இப்போ இந்த டாட் பிடிச்சோம்னா இந்த 1 இன்ச்சு கரெக்டாக கிடச்சிடும். இப்போ ஹிப் லைனுக்கு நம்ம 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 10 இன்ச் வச்சோம் இல்லையா, இங்கே 11 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னு சொன்னாக்கா அதே 10 இன்ச்சு மார்க் பண்ணலாம். கொஞ்சம் ஒய்டாக வேணுன்றதால நான் 11 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த அவுட்டர் லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கட்டிங் லைனு.
போட்ட மார்க்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிடுவோம் சைடில். இப்போ நெக்லைன் வந்து நான் 4 இன்ச் வைக்கிறேன். நெக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும் அகலம்னு நினச்சோம்னா 3.5 கூட வைக்கலாம், கரெக்ட் நல்லா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஒய்டாக வேணுன்றதால நான் 4 இன்ச் வைக்கிறேன். டீப் வந்து 4.5 வைக்கிறேன். நமக்கு ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் போச்சுன்னா நெக் வந்து 4 இன்ச் கிடைக்கும். இந்த அளவு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால நான் 4.5 வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் எடுத்து நான் போட் ஷேப்பெல்லாம் கட் பண்ணல, நல்ல ரவுண்ட் நெக்கே தான் கட் பண்ணுறேன். வரைஞ்சிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் கர்வும் எடுத்துருவோம். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஆர்ம் ஹோல் லைனில் அதே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிடுவோம். அவ்வளோ பேக் பார்ட் வந்து முடிஞ்சது. கட் பண்ணியாச்சு. நெக்லைன் வந்து நான் கட் பண்ணல, ஃப்ரண்ட் பார்ட் முடித்த பிறகு நம்ம நெக்லைன் கட் பண்ணிப்போம். இப்போ பேக் பார்ட் எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துருவோம். கரெக்டாக பேக் பார்ட் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட் மேலே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஹைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் லைன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரில் வந்து சென்டர் எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்கோ அதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பேக் பார்ட்டை எடுத்துருவோம். இப்போ ஃபோல்டட் சைடில் இருந்து அந்த நம்ம இப்போ சென்டர் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துட்டு குர்த்தா லென்த்துக்கும் வந்து சேம் அதே அளவு எனக்கு வந்து 5 இன்ச் கிடச்சிது. 5 இன்ச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிவிடுவோம். இப்போது இந்த லைன் வந்து உங்களுக்கு ரைட் சைடு வேணுமா இல்லை லெஃப்ட் சைடு வேணுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அது புரியலன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் விரிச்சிட்டு எந்த சைடு வேணுன்றதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபேப்ரிக் சேமாக இருக்குது, அதனால் வந்து எந்த சைடு போட்டாலும் ஓகே ஆகிடும். அதனால் நான் விட்டுட்டேன். எனக்கு வந்து நான் லெஃப்ட் சைடு தான் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணிடலாம். சிங்கிள் ஃபேப்ரிக் மட்டும்தான் கட் பண்ணணும், டபுளும் கட் பண்ணிட போகிறீங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயிட் கலர் கிளாத் இருக்குது, இதில் வந்து த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இப்போ கட் பண்ணிடலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபேப்ரிக் எடுத்து பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த சைடு திருப்பி போட்டால் எனக்கு லெஃப்ட் சைடு வந்துடும், அதனால் அது நான் கட் பண்ணிட்டேன் அப்படியே. இப்போ வந்து நான் சின்ன ஃபேப்ரிக்கில் தான் வந்து நான் பைப்பிங் ரெடி பண்ண போகிறேன். பைப்பிங் ரெடி பண்ணி நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பைப்பிங் ரெடி பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொண்டு வரேன். பாருங்கள், பைப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். த்ரெட் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடு வருது இல்லையா, இங்கே வந்து பின் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. 2 கிளாத்தும் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக.
ஃபுல்லாக லென்த்துக்கும் வந்து பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஓப்பனிங் வேணும்னு யோசிக்கிறீங்களோ அவ்வளோ ஓப்பனிங். நான் வந்து 11 இன்ச் மார்க் பண்ணுறேன். அது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் சேர்த்துக்கு நான் 12 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 12 இன்ச்சுக்கு வந்து இந்த ராஜஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பார்ட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பைப்பிங் நல்லா வந்திருக்கு இல்லையா? வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்ட பிறகு நம்ம பேக் பார்ட் எடுத்து அப்படியே போட்டு இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். சேம் சைஸு. இது இங்கே உங்களுக்கு வேணும்னா இது வந்து ஏலைன் குர்த்தியாகவும் ஸ்டிச் பண்ணலாம். ஹிப் லைனில் இருந்தோ இல்லை வேஸ்ட் லைனில் இருந்தோ நமக்கு பாட்டமில் எவ்வளோ கிளாத்து கிடைக்குதோ அந்த கிளாத்து ரெடி பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஸ்ட்ரெயிட் குர்த்தி தான் ரெடி பண்ணுறேன். இப்போ நெக் லைன் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டீப் வந்து 4 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். நமக்கு ஸ்டிச்சிங் போக 3.5 தான் கிடைக்கும் நெக் லைனு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கும் முடிஞ்சது. கீழே வந்து ஒரு 10 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, 11 இன்ச்சு. ஓகே, அது ஓப்பனிங்கில் தான் இருக்குது. இப்போ கை கட் பண்ணலாம். இப்போ இது ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு 8.5 வருது. நான் சின்ன கையை தான் வைக்க போகிறேன், அதனால் இந்த கிளாத் எனக்கு ஓகே. 5 இன்ச்சுக்கு தான் நான் வைக்க போகிறேன். இப்போ சென்டராக மார்க் பண்ணி ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த 3 இன்ச்சை லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து வரைவோம். மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் பெண்டு வந்து எடுங்க. நமக்கு 8.5 கிடச்சிதா? அந்த 8.5 அங்கே மார்க் பண்ணிடலாம். அந்த லைனில் எங்கே வருதோ அந்த லைன் மேலே. ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிட்டு அதை அளந்து பாருங்கள் நமக்கு கரெக்டாக கிடைக்குதான்னு சொல்லிவிட்டு. கரெக்டாக 8.5 கிடைக்குது. இப்போ நம்ம கையோட சுற்றளவு வந்து நம்ம சின்னதாக வைக்கிறதால நான் 1 இன்ச்சு ஆட் பண்ணி என்னோடய கை வந்து சுற்றளவு 6.5 தான். நான் 7.5 வைக்கிறேன், அதாவது ஆஃபில். இப்போ கட் பண்ணிப்போம். கையும் கட் பண்ணியாச்சு. சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரு சேம் சைடாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு மார்க்கும் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் முடிஞ்சுது. இப்போ வந்து நெக் லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஃப்ரண்ட்டுக்கும் ஒன்று பேக்குக்கும். இது ரெண்டும் வந்து ஜாயின் போட்டுட்டு நெக்கில் வச்சு அடித்து திருப்பி நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிவிடும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரண்ட்டு நெக் லைனு ஃபினிஷ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி பெரிய தையல் வச்சு ஸ்டிச் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம். பேக் நெக் லைனும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ராய்ஜஸ் எல்லாம் தெரியாமல் ஷோல்டர் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக வந்து அந்த ஃபினிஷ் பாயிண்ட்டு ஃப்ரண்ட் இதை எடுத்து நம்ம இங்கே நெக் லைன் பேக் இது அடித்தோம் இல்லையா, அதில் வச்சு மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டா முடிஞ்சது. ஒரு பின் பண்ணிக்கங்க, நகண்டுடாத இருக்கிறதுக்காக. அடிச்சுட்டு திருப்பிடணும். பாருங்கள், அடிச்சிட்டேன்.
இந்த கார்னரில் கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அது கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து அங்கே மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரா எட்ஜஸ் எல்லாம் இல்லாமல் ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். 2 சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபேப்ரிக் பட்டன்ஸு. இது வந்து ஒரு 6 ஃபேப்ரிக் பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம குர்த்தாவில் வச்சு முடிச்சிட்டேன். குர்த்தா எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.